வணக்கம். ஒரு தேர்தல நாம வெறும் ஜெயிக்கிறதும் தோக்கறதுன்னு பார்க்க கூடாது. அது மக்களோட தேவைகளை எப்படி ஆட்சி திட்டங்களா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவியல். வாங்க, புதுச்சேரியில இருக்கிற ராஜ்பவன் தொகுதியோட கதையை பார்க்கலாம். இங்கே மக்களோட அன்றாட பிரச்சனைகள் எப்படி ஒரு அரசியல் கோட்டையே தகர்த்துச்சுங்கிறத விரிவாக அலசலாம். நாம இப்ப பாக்குறது புதுச்சேரியில இருக்கிற ராஜ்பவன் தொகுதி. இது ஒரு பக்கா நகர்ப்புற தொகுதி. இங்க பிராமணர்கள், முதலியார்கள், நாடார்கள்னு பல தரப்பட்ட தமிழ் சமூகங்கள் ஒன்னா வாழ்றாங்க. அதனால இங்க இருக்கிற அரசியல் சூழலே ரொம்ப தனித்துவமானது. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறையும் அவங்களோட தேவைகளும் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கானது. இந்த குரலை கொஞ்சம் கேளுங்க. என் பையன் படிச்சிருக்கான், ஆனா வேலை இல்ல. இது ஒரு தனிநபரோட ஆதங்கம் மட்டும் இல்ல. இது ராஜ்பவன் தொகுதியோட ஒட்டுமொத்த மனசாட்சியோட எதிரொலி. இந்த மாதிரி தீர்க்கப்படாம இருக்கிற பிரச்சனைகள் தான் ஒரு தேர்தலோட போக்கையே எப்படி தீர்மானிக்குதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். அப்படியாப்பட்ட மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அந்த ஆழமான அதிருப்திகள் என்னென்ன? அவ வெறும் உணர்வுகள் இல்ல, அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற நிஜமான பிரச்சனைகள். வேலையில்லா திண்டாட்டம், அடிக்கடி கரண்ட் கட், விலைவாசி உயர்வு, இதெல்லாம் வெறும் நியூஸ் ஹெட்லைன்ஸ் கிடையாது. இது ஒவ்வொரு வீட்டு கிச்சன் பட்ஜெட்டையும் ஒவ்வொரு இளைஞரோட எதிர்காலத்தையும் நேரடியா தாக்குற விஷயங்கள். இந்த அதிருப்திகளோட கூட்டுத்தொகை தான் மக்களோட மனநிலையை வடிவமைக்குது. இப்ப இந்த நம்பரை பாருங்க, 47%. இது சும்மா ஒரு புள்ளி விவரம் இல்ல. இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் உணரப்பட்ட ஒரு பெரிய நெருக்கடியோட அடையாளம். இதுதான் அங்க இருந்த அரசியல் விரக்திக்கு முக்கியமான காரணம். ஒரு மாற்றம் வேணுங்கிற தேடலுக்கு பெரிய உந்து சக்தி. சரி, இந்த குறைகளுக்கெல்லாம் மக்கள் கொடுத்த நேரடி பதில் தான் போன எலெக்ஷன் ரிசல்ட். அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் தேர்தல் முடிவில்ல, மக்களோட தீர்ப்பு. 3732 வாக்குகள் வித்தியாசம். இத பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் ஓட்ல தோத்த மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையிலே இது 19.2% வாக்கு வித்தியாசம். இது ஒரு சின்ன தோல்வி கிடையாது. தொகுதியில ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்குன்னு இது தெளிவா காட்டுது. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் இன்னும் நல்லா புரியும். ஒரு பக்கம் ஏஐஎன்ஆர்சி கட்சி 51.9% ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் திமுக வேட்பாளருக்கு கிடைச்ச ஆதரவு 32.7% சரிஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் இல்ல, ஒரு அரசியல் அலை. இப்போ இந்த டேபிள பாருங்க, இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். 2006ல காங்கிரஸ் திமுக கூட்டணி 65.9% வாக்குகள் வாங்கி உச்சத்துல இருந்திருக்கு. ஆனா அங்க இருந்து படிப்படியா சரிஞ்சு 2021ல வெறும் 32.7%க்கு வந்திருக்கு. அதே சமயம் எதிரணியோட வாக்கு சதவீதம் 27%லிருந்து கிட்டத்தட்ட 52% வரைக்கும் எகிரி இருக்கு. இது ஒரு சாதாரண சரிவு கிடையாது. இது ஒரு பலமான கோட்டையே சரிஞ்ச கதை. சரி, என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். ஆனா இப்ப கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இது ஏன் நடந்தது? இந்த பெரிய மாற்றத்துக்கான ஆழமான காரணங்கள் என்ன? வாங்க ஆராயலாம். இந்த தோல்வி ஒரே நாள்ல நடக்கல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமா பதவியில் இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ கட்சி மாறினதுனால பாரம்பரிய வாக்கு வங்கி ரெண்டா உடைஞ்சது. ரெண்டாவது, ஆளுங்கட்சியா இருந்ததால ஏஐஎன்ஆர்சி பாஜக கூட்டணிக்கு அதிகார பலமும் பணப்பலமும் அதிகமா இருந்தது. கடைசியா மக்களோட பிரச்சனைகளை பத்தி எதிர்க்கட்சிகள் சொன்ன செய்தி மத்த விஷயங்களால சரியா போய் சேரல. இப்ப நாம வேட்பாளர் திரு எஸ்பி சிவகுமார் பத்தி நடுநிலையா பார்க்கலாம். ஒரு பக்கம் அவர் 3 முறை எம்எல்ஏவா இருந்தவர், நல்ல அனுபவம் இருக்கு, மக்கள் கிட்ட நேரடி தொடர்பும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் 2021 தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 15 வருஷமா பதவியில இல்லாததால ஒருவேளை இப்போதைய வாக்காளர்களின் தேவைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்காரோங்கிற ஒரு தோற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். அரசியல் விவாதங்கள்ல தனிநபர் தாக்குதல்களை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறதுதான் முக்கியம். ஒருத்தரோட கருத்துக்களோட நம்ம முரண்படலாம், ஆனா அவங்களோட கண்ணியத்தை மதிக்க வேண்டியது நம்ம அரசியல் சாஸ்திரம் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிற ஒரு அடிப்படை பண்பு. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதச் சூழலை உருவாக்குறது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. இதுவரைக்கும் பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இனி இதுக்கான தீர்வுகளை நோக்கி நகரலாம். மக்களோட நம்பிக்கைய திரும்ப சம்பாதிக்க ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு வியூகம் எப்படி இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு நாங்க சொல்றது சதுர்முக கோட்பாடு, அதாவது 4 முனை வியூகம். முதல் முனை தேர்தல் களம், அதாவது பூத் லெவல் வேலை. 2வது அமைப்பு, அதாவது கட்சியோட கட்டமைப்பு. 3வது கலை யதார்த்தம், அதாவது மக்களோட பிரச்சனைய மையமா வச்ச கதை. 4வது வளம், அதாவது பிரச்சாரத்துக்கு தேவையான விஷயங்கள். இந்த 4ஐயும் சரியா ஒன்னா கையாண்டாதான் வெற்றி சாத்தியம். சரி, களத்துல என்ன செய்யணும்?
முதல்ல பூத் கமிட்டிகளை ரொம்ப வலுப்படுத்தணும். நமக்கு சாதகமான பகுதிகளில் 80%க்கும் மேல ஓட்டு பதிவாகிறத இலக்கா வைக்கணும். வீடு வீடா போகும்போது உள்ளூர் பிரச்சனைகளை மட்டும் பேசி புரிய வைக்கணும். கடைசியா கூட்டணி சின்னத்தை வாக்காளர்கள் மனசுல பதிய வைக்கணும். இதெல்லாம் தான் தேர்தல் வெற்றியோட அடித்தளம். அடுத்தது ரொம்ப முக்கியம். நாம சொல்ல போற கதை, அதாவது கலை யதார்த்தம். நாம ஒரு மக்களின் சேவகன் அப்படிங்கிற பிம்பத்தை முன்னிறுத்தணும். தமிழ் பெருமை, சமூக நீதி போன்ற கொள்கைகள்ல உறுதியா இருக்கணும். முக்கியமா வேலைவாய்ப்பு, கரண்ட், தண்ணி பிரச்சனைக்கு எங்ககிட்ட என்ன தீர்வு இருக்குன்னு உறுதியான திட்டங்களை சொல்லணும். ஆளுங்கட்சி சொல்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உண்மை என்னன்னு எடுத்து சொல்லணும். இந்த ப்ளூ பிரிண்ட் ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இது ஒரு புதுவிதமான பொறுப்புக்கோரல் முறையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி. மக்களோட குறைகளை எப்படி சரி செய்ய போறோம்னு கொடுக்கற ஒரு புது ஒப்பந்தம். இதுதான் இந்த வியூகத்தோட உயிர்நாடி. நாம ஆரம்பத்துல கேட்டோமே, ஒரு வாக்காளரோட ஆதங்க குரல். அதுக்கு இதோ நேரடியான பதில்கள். வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு உறுதியான திட்டம், மின்வெட்டுக்கு ஒரு முடிவு, தடையில்லாத குடிநீர் விநியோகம். இது வெறும் தேர்தல் வாக்குறுதி இல்ல, மக்களோட குரலை கேட்டு அவங்களுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு செயல் திட்டம். இப்படி ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கும் போது மக்களோட தனிப்பட்ட தகவல்களை ரொம்ப கவனமா கையாளணும். அவங்களோட ஒப்புதல் இல்லாம எதையும் பயன்படுத்தக்கூடாது. இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இதைத்தான் வலியுறுத்துது. மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதோட அதை பாதுகாக்க வேண்டியதும் ஒரு மக்கள் தலைவரோட கடமை. சுருக்கமா சொல்லணும்னா, முன்னாடி இருக்கிற பாதை சுலபமானது இல்ல. ஆளுங்கட்சியோட பணபலம், அதிகார பலம் பெரிய சவால்கள். ஆனா அதே சமயம் மக்கள் மத்தியில் இருக்கிற கோவம், ஒரு மாற்றம் வராதாங்கிற ஏக்கம், இதெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்புகளை நமக்கு தருது. அப்போ ராஜ்பவன் தொகுதி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. மக்களோட உண்மையான பிரச்சனைகளை நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய அரசியல் கோட்டையா இருந்தாலும் அது ஒரு நாள் சரிஞ்சுதான் ஆகும். அதனால கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான்: ஒரு அரசியல் பிரச்சாரம்ங்கிறது அதிகாரத்துக்கான போட்டியா, இல்ல மக்களோட சேவை செய்யறதுக்கான ஒரு ஒப்பந்தமா? இதுக்கான பதில்ல தான் நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies.ai-ல எங்க கூட தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.